நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த மாதம் ஆடிப்பட்டம் 19/7/2026 ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி நம்ம விதையை நடவு செஞ்சுருக்கோம். அதுக்கான ஒரு சிறிய பதிவு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம சீட் ட்ரேயில் விதை போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வாட்ரு கேன் தண்ணி குடிக்க டம்ளர் இருக்குங்களா, அதுலேயும் விதை போட்டிருக்கோம். எதுக்கு காரணம் அப்படின்னா, நம்ம சப்போஸ் சீட் ட்ரேயில் போகிறது முளைக்கலை, விதைப்புத்திறன் கம்மியாக இருக்குன்னா, சப்போஸ் இதில் முளைச்சா கூட நம்ம கொஞ்சம் நாள் போட்டு அதை விதைச்சிக்கலாம். அதுக்காக நம்ம போட்டிருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ண பாட் மிக்ஸு, இதுக்கான வீடியோ இருக்குது. இப்போ சீட் ட்ரேயில் ஃபுல்லாக பாட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சீட் ட்ரேயில் எப்படி அந்த அமைப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, வெட்டிகள் ஹரிசாண்டல் 2 பக்கமும், இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 5, மொத்தம் 50 சாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன். நிறைய ட்ரே போட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி நிறைய விதைகளும் நிறைய நம்ம நாட்டு விதைகள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? அப்போ நம்ம என்னென்ன விதை போடுறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேப் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா, ஒரு பேப்பரில் சார்ட்டை மாதிரி போட்டுங்க. என்னென்ன விதை எந்தெந்த சீடில் போடுறீங்க அப்படின்ற நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு எத்தனை நாள் எந்த விதை முளைக்குதுன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். விதைகள் வெண்டை அந்த மாதிரி விதைகள் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வாட்டரில் போட்டிங்கன்னா மிதக்கிற விதையை போட வேண்டாம். ஏன்னா அது முளைப்பு திறன் கம்மியாக இருக்கும், சீக்கிரம் வராது. அதனால் தண்ணியில் முழுகிற விதைகளை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ தக்காளி அந்த மாதிரிலாம் நம்ம போட்டுற முடியாது. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி விதைகள் நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நீங்கள் பண்ணி விதையை நேர்த்தி பண்ணி எடுத்து பத்திரம் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேயில் மேக்ஸிமம் 2 இல்லை 3 விதைகள் போடுற மாதிரி போடுங்க. இது கொஞ்சம் பெரிய ட்ரே நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா சின்ன ட்ரேயில் ஒரு நாற்றுகள் தான் போட முடியும். இந்த மாதிரி பெரிய ட்ரேகள் போடும்போது 2 விதைக்கு மேலே போடலாம், 2 இல்லை 3 போடலாம். நான் மேக்ஸிமம் 2 போட்டிருக்கேன். சரிங்களா? பாட் மிக்ஸுக்கான வீடியோ நம்ம சேனல் இருக்குது, வேணாங்க பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் கேன் டம்ளருக்கு நம்ம விதை போட்டிருக்கோம். ஏன்னா இந்த வெண்டைக்காய் அந்த மாதிரி பெரிய விதைகளை இதில் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுக்குள்ளேயே நம்ம பாட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக 2த்துலேயும் போட்டிருக்கோம். எதோட முளைப்பு திறன் எதுவும் அதிகமாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த அடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுறேன். எது சீக்கிரம் சீட் ட்ரேயில் போகிறது வருதா இல்லை வாட்டர் டம்ளரில் போகிறது வருதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு வாட்டர் டம்ப்ளையும் பார்த்திங்கன்னா மார்க்கர் பெனில் நம்பர் எழுதி வச்சுங்க. அதே மாதிரி எந்த நம்பரில் எந்த விதை போடுறேன்னு எழுதி வச்சுங்க. ஏன்னா நம்ம நிறைய விதைகள் போடுறதுனால எந்தெந்த விதைகள் நம்மளுக்கு தெரியாமல் போகும். ஏன்னா வெண்டையிலே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 வெரைட்டி போட்டிருக்கோம். நம்ம வெண்டையில் கத்திரிக்காயெலாம் ஒரு 6-7 வெரைட்டி போட்டிருக்கோம். அப்போ எது நல்ல முளைப்பத்திறன் இருக்குதோ நீங்கள் அடுத்த சீசனுக்கு அதை விதை நிறுத்தி வச்சுக்கலாம். அவரையில் பார்த்திங்கன்னா நம்ம 2 டைப் விதை இருக்குது. கோழி அவரையில் 2 டைப் விதை இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே நாட்டு பாரம்பரிய விதைகள் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி மார்க்கரில் இப்போ நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இதில் எந்த விதை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக நான் மார்க் பெனில் எழுதியிருக்கேன். உங்களுக்கு இதோட வேறு பெஸ்ட் மெத்தட் எதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போட்ட விதைகளை பார்த்திங்கன்னா ஒரு 2 நாட்கள் விதைகளை வெயில் படாத இடத்துல நிழலான பகுதியில் வச்சிடணும். ஏன்னா நம்ம போட்டக்கூடிய வாட்டர் எல்லாம் சோர்ஸ் எல்லாம் அந்த இதில் விதையை போட்டு முளைப்புத்திறன் 2 நாள் வெயில் படாத இடத்துல வச்சிடணும். அப்புறம் நீங்கள் பார்ஷியல் ஷேட் நெட்டு, வெயில் கொஞ்சம் பார்ஷியலாக படுற இடத்துல வைங்க. முளைப்புத்திறன் வந்த பிறகு நீங்கள் ட்ரே கம்பல்சரி வெயில் தான் வைக்கணும். நிழலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக செடி முளைக்காது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 நாள் பார்த்திங்கன்னா நிழலான பகுதியில் வைங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பார்ஷியல் ஷேட் நெட்டில் வெயிலும் நிழலும் படுற மாதிரி இடத்துல வைங்களேன். முளைப்புத்திறன் வந்த பிறகு நீங்கள் வெயிலில் வச்சுருங்க. இப்போ நம்ம ஏர் போட்டேட்டோ ஆல்ரெடி நம்ம பதியம் போட்டு வச்சுருந்தோம். இப்போ ஏர் போட்டேட்டோ நம்ம நடவு செஞ்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி கோழி அவரை சில பெரிய விதைகள்லாம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு மேலே லைட்டாக மண்ணை போட்டுட்டிங்கன்னா நம்ம எந்த இடத்துல நம்ம விதை போட்டிருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். 2வது பார்த்திங்க அப்படின்னா முளைப்புத்திறன் சீக்கிரம் இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். நம்மளோட நோக்கம் பார்த்திங்கன்னா குறைந்த செலவில் எப்படி மாடி தோட்டம் அமைக்கிறது தான். அதுக்கான தான் நம்ம பதிவு. அடுத்த வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த விதைகள் போட்டதான் அடுத்த எத்தனை நாரில் இதை முளைக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு நாட்டு விதைகள் எதாவது தேவைப்படணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது விதைகள் இருந்தால் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன்.